ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் உடைய 51வது லீக் மேட்ச் மும்பை மற்றும் கேகேஆருக்கு ஆப்போசிட்டாக மும்பையில் இருக்க வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்கும்போது இந்த ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் பிளேயருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வினிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன், இந்த பிச்சில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 115 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க 52 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 63 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 235 இருக்குது. லோவஸ்ட் இன்னிங் டோட்டல் 67 இருக்குது. இதே பிச்சில் 214 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 118 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சுடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 152 இருக்குது. இந்த ரெண்டு டீமுடைய ஐபிஎல் ஹெட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ரெண்டு டீம் மொத்தமாக 32 ஐபிஎல் மேட்ச் போயிருக்காங்க. அதில் மும்பை 23 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. வான்கடே ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீமுடைய ஹெட் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 12 ஐபிஎல் மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் மும்பை 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். மொத்தமாக 6 மேட்ச்சில் 3 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. 6 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் லோ ஸ்கோர் மேட்சாக இருக்குது. மீதி இருக்கிற 5 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்குது. ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 2 இன்னிங்ஸ் சேர்த்து 6 மேட்ச்சில் 49 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 17 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த 6 ஐபிஎல் மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடுத்து வர இருக்க மேட்ச் ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் பேட்டிங்கை அதிகமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஸ்பீட் பவுலர் அதிகமாக விக்கெட் எடுக்கிறதுனால ஸ்பீட் பவுலரையும் அதிகமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வான்கடே ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 341 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 170 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 171 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 212 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 112 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பவுலர் மொத்தமாக 131 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 60 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 71 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் பவுலர் மொத்தமாக 919 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 470 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 455 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 687 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 364 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 323 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர் மொத்தமாக 238 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 106 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 132 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கர் டைப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ரைட் ஹேண்ட் பவுலர் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பீட் பவுலர் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் பவுலர் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து மும்பை டீம் பிளேயருடைய வினிங் பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். மும்பை டீமுடைய வினிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 ஆடின மேட்சுடைய ரெக்கார்ட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் டீம் செலக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிறதால அந்த டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்கேன். ரோஹித் சர்மா இந்த இயர் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. இந்த வெனியூவில் மொத்தமாக 192 ரன் அடிச்சிருக்காரு. அதே போல் ஒரு லாஸ்ட் ஆடியான 5 மேட்ச்சில் மொத்தமாக 159 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இது வினிங் பெர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஆவரேஜில் தான் இருக்குது. இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. இந்த இயர் 150 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் வெறும் 83 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 17 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவர் லாஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் கொஞ்சம் சொதப்பலாக தான் ஆடிருக்காரு. சூரியகுமார் யாதவ் இந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. வெறும் 52 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 124 ரன் அடிச்சிருக்காரு. வெறும் 25 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே போல் திலக் வர்மா இந்த வெனியூவில் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 95 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 200 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியா இந்த வெனியூவில் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 96 ரன் அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் 68 ரன் அடிச்சிருக்காரு. 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய வினிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஆல்ரவுண்ட் வைஸ் இவரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டிம் டேவிட் இந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. வெறும் 75 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 102 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 20 தான் இருக்குது. இவருடைய பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஆவரேஜில் தான் இருக்குது. முகமது நபி பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் வெறும் 35 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நேஹல் வதீரா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 95 ரன் அடிச்சிருக்காரு. 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. பும்ரா இந்த வெனியூவில் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் வெறும் 4 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஆனால் இவர் விக்கெட் அடுத்த மேட்ச் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இரால் கோஸ்ரி பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய வினிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது.
நுவான் துஷாரா பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவும் ஆடல. இவர் லாஸ்ட்டாக விளையாடின 3 மேட்ச்சில் வெறும் 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஆகாஷ் மத்வால் அடுத்த இன்னிங்ஸ் விளையாடுவார்னு நினைக்கிறேன். அவர் இந்த வெனியூவில் ஆடின 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 மேட்ச்சில் வெறும் 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மும்பை டீம் பிளேயர்லேருந்து நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் வரிசையில் ரோஹித் சர்மாவை எடுத்துக்கோங்க, சூரியகுமார் யாதவ் எடுத்துக்கோங்க, திலக் வர்மாவை எடுத்துக்கோங்க, இஷான் கிஷன் நீங்கள் ஆப்ஷனெலாம் வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த மேட்ச் அடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர் வைஸ் நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கோங்க. பவுலிங்கில் பும்ரா எடுத்துக்கோங்க, ஜெரால்ட் கோட்ஸே எடுத்துக்கோங்க. நுவான் துஷாரா இருந்தார்னா அவர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து கேகேஆர் டீம் பிளேயருடைய வெனி பர்ஃபார்மன்ஸ் லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துலாம். கிளிப் சால்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே ஆடலை. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் 280 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 56 இருக்குது. இவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. சுனில் நரேன் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 30 ரன் அடிச்சிருக்காரு, 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் இந்த வெனியூ லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் 211 ரன் அடிச்சிருக்காரு, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டர் வைஸ் நீங்கள் இவரை சாலிடாக செலக்ட் பண்ணி வைக்கலாம். ஸ்ரேஷ் ஐயர் இந்த வெனியூவில் 8 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 190 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் இந்த வெனியூவில் 23 இருக்குது. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் மொத்தமாக 160 ரன் அடிச்சிருக்காரு, 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரிங்கு சிங் இந்த வெனியூவில் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 87 ரன் அடிச்சிருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் வெறும் 60 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இப்படி வெனி பர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஆவரேஜில் தான் இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் இந்த வெனியூவில் மொத்தமாக 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 190 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 23 இருக்குது. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் 92 ரன் மட்டும் அடிச்சிருக்காரு. இவருடைய வெனி பர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஆவரேஜில் தான் இருக்குது. ரசல் இந்த வெனியூவில் 11 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 187 ரன் அடிச்சிருக்காரு, 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் 74 ரன் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டர் வைஸ் சொன்னால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஒன்றா வச்சுக்கலாம். ரமன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 27 ரன் அடிச்சிருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் 34 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இவருடைய வெனி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை, லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை. ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய லெவலில் இருக்குது. வைபவ் அரோரா அந்த வெனியூவில் எதுவுமே ஆடலை. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து ராணா பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 1 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய லெவலில் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி இந்த வெனியூவில் 5 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாடின 5 மேட்ச்சில் மொத்தமாக 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் வெனி பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கேகேஆர் டீம்லேருந்து நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிளிப் சால்ட் எடுத்துக்கோங்க, சுனில் நரேன் எடுத்துக்கோங்க, ஸ்ரேஷ் ஐயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்டில் ஸ்டார்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள், வைபவ் அரோராவை ட்ரை பண்ணி பாருங்கள், வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் கொடுத்துருக்க இந்த பிளேயருடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனி பர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தால் மட்டும் தான் அந்த பிளேயர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது தவிர வேறு எந்த பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிளேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.